வணக்கம். திருச்சி ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 5ஆம் தேதி முதல் மக்களவை உறுப்பினருக்கான தேர்தல் ஆரம்பித்த பிறகு 6 மக்களவை உறுப்பினர்களும் போட்டியின்றி வெற்றி பெற்று நேற்றைய முன்தினம் சான்றிதழ் வாங்கி கொண்டு நேற்றைய தினம் முதலமைச்சர் அவர்களை சந்தித்து அவருடைய வாழ்த்துக்களை பெற்று நேற்று இரவு திருச்சிக்கு வந்து இன்னைக்கு என்னுடைய திருச்சி அதாவது ரெவென்யூ மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 3 மாவட்ட தலைவர்களுடன் வெவ்வேறு சிலைக்கு போய் மாலை போட்டுட்டு வந்திருக்கிறோம். கூடவே இன்னைக்கு முன்னாள் மாவட்ட தலைவர் கோவிந்தராஜ் அவர்களும் வந்திருக்கிறார்கள். எனக்கு கிடைத்திருக்கிற இந்த முக்கியமான பொறுப்பு, இந்த பதவி காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டனுக்கும் ஒரு வெற்றி. காரணம், ராகுல் காந்தி அவர்கள் 2007 8 அனைத்து தரப்பு சாதாரண குடும்பத்திலிருந்து மக்கள் அரசியலிலே வர வேண்டும் என்ற மிக உன்னதமான நோக்கத்தின் மூலமாக நான் அரசியலுக்குள் வந்து திருச்சியில் ஒரு சாதாரண குடும்ப பின்னணியத்திலிருந்து தான் நான் வந்திருக்கிறேன். இளைஞர் காங்கிரஸில் ஆரம்பித்து பிறகு டெல்லி சென்று தேசிய அளவில் எஸ்சி துறையின் ஒரு முக்கியமான தேசிய கன்வீனராக பணிபுரிந்து பிறகு கடந்த 8 ஆண்டு காலம் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் செயலாளராக வெவ்வேறு மாநிலங்களிலே பணிபுரிந்திருக்கிறேன். கடைசி 1.5 வருஷமா 2024 தேர்தலுக்கு பிறகு திரு ரெக்ஸ் அவர்களுடனும் மற்றும் திரு கோவிந்தராஜ் அவர்களுடனும் சேர்ந்து திருச்சியில் வார்டு வைஸ் போய் வேலை பார்த்துருக்கிறேன். எனக்கு இது மிக்க மகிழ்ச்சி. திருச்சி மாநகரத்துக்கும் திருச்சி மாவட்டத்திற்கும் நான் ராஜ்யசபா உறுப்பினராக இருந்தால் கூட திருச்சி மாவட்டத்திற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து மக்களுக்கான பிரச்சனைகளை பாராளுமன்றத்தில் ஓங்கி குரல் கொடுப்பேன் என்று உங்களிடம் நான் இன்றைக்கு உறுதியளிக்கிறேன். அதனால இன்னைக்கு ஒரு சிறிய அளவில், ஏன்னா இன்னும் 2-3 நாள்ல தேர்தலுக்கு கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துடும் சொல்றதுனால திரு ரெக்ஸ் அவர்களும் மற்ற திரு சரவணன் அவர்களும் திரு ராஜலிங்கம் அவர்களும் இன்னைக்கே ஒரு சின்னதாக வச்சு அந்த சிலைகளுக்கு மாலை போடுவதை இன்னைக்கே முடிச்சிருவோம் அப்படின்னு அவங்க கேட்டுக்கொண்டதுனால இன்னைக்கு ஒரு சிறிய அளவில் நம்மளுடைய இந்த அறிமுகம் மற்றும் வரவேற்பு விழாக்களை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இது கொண்டாட வேண்டிய நேரம் இல்லை. கேஸ் விலை ஏறிடுச்சு, தாறுமாறா ஏறிக்கிட்டு இருக்கு. எல்லா இடத்துலையும் கடைகள் அடைக்கப்பட்டிருக்கிறத பார்க்குறப்ப இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஏதோ பூதம் இருக்கிற ஊர் மாதிரி ஆயிரும். இப்போ வர வழியில் பெட்ரோல் பம்பில் பார்த்தா மக்கள் கூட்டமாக நிற்கிறாங்க. ஏன் பெட்ரோல் விலை ஏறப்போகுதுன்னு இதெல்லாம் பொருட்படுத்தாம அங்கேருந்து பிரதமர் இங்கே வந்து மாநாடு போட்டுக்கிட்டு இருக்காரு. அதனால மக்கள் தெருவுக்கு வர போகிறாங்க. தெருவுக்கு வந்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை தான். யூபிஏ கவர்மெண்ட் இருக்கிறப்ப அதுக்கு முன்னாடி இருந்த 50 ஆண்டு காலம் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியெல்லாம் வரல. காரணம், காங்கிரஸ் கட்சியினுடைய வெளியுறவுத்துறை கொள்கை ரொம்ப பேலன்ஸ்டான ஒரு கொள்கை. ஒரு பக்கம் அமெரிக்கா, இன்னொரு பக்கம் ரஷ்யா. இந்த 2 மாபெரும் சக்திகளையும் அவங்க சரிவர பேலன்ஸ் பண்ணி போனதுனால யாருக்கிட்டையும் நம்ம அடிமையா இல்லாத காரணத்தினால இந்த மாதிரி கச்சா எண்ணெய் பிரச்சனைலாம் வரல. ஆனா இன்னைக்கு ட்ரம்ப் கிட்ட மொத்தமா அடிமையாயிட்ட மோடி அவர்கள் வந்து இந்த டீசல் இந்த கேஸ் பிரச்சனையை சால்வ் பண்ண முடியாது. சால்வ் பண்ணலாம். நேற்று வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய மீடியா சேர்மன் திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்கள் ஃபேஸ்புக்கில் ஒரு அருமையான பதிவு விளக்கமாக எடுத்து சொல்லியிருக்கிறார். எப்படி குஜராத்தில் இருக்கக்கூடிய கேஸ் ரிஃபைனரி பிளான்ட்ல மானியத்துடன் ரிலையன்ஸ் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் பல மில்லியன் டன்
கேஸ் தயாரிக்கப்படுகிறது. அது பூரா எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு. அந்த கேஸை வந்து ஒரு ஒரு அளவான விலையில வாங்கி அரசு வாங்கி கொடுக்கலாம். ஆனா விவரமா இவங்க என்ன பண்றாங்க, அதை பண்ணாம எலக்ட்ரிக் அடுப்பை நோக்கி நகருவோம், பசுமை இந்தியா அப்படி இப்படின்னு கதை சொல்லி நகட்டுறாங்க. ரோட்ல டீ கடை வச்சிருக்கிறவங்க, வடை கடை வச்சிருக்கிறவங்க எல்லாம் ஒரு சிலிண்டரை தூக்கி கொண்டு போய் போட்டு ஈஸியா கடை நடத்தக்கூடியவங்க இன்னைக்கு எலக்ட்ரிக் பவருக்கு எங்க போறது? இப்ப எலக்ட்ரிசிட்டி வந்து, அதாவது மின்சாரம்ன்றது மாநில சப்ஜெக்ட். அப்ப தேசிய அளவில் கொடுக்க வேண்டிய மானியத்தை சரியா கொடுக்க முடியாத காரணத்தினால கொடுக்காம அதை கட் பண்ணிவிட்டு எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு வந்துருச்சுன்னா, மின்சாரம் ரீதியான அடுப்புன்னு வந்துருச்சுன்னா அதுக்கான எல்லா பிரச்சனையும் மாநில தலையில கட்டிடுவாங்க. அதுவும் முக்கியமா ஒரு பொருளாதார வளர்ச்சியில அதிகமா, அதாவது ஒரு மேம்பட்ட நிலைமையில இருக்கக்கூடிய மாநிலங்களான தமிழ்நாடு, கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத் போன்ற மாநிலங்கள்ல ஏற்கனவே மின்சார தட்டுப்பாடு இருக்கிறது. காரணம், அவ்வளவு டிமாண்ட் இருக்கு, அவ்வளவு தொழிற்சாலைகள் இருக்கு. அப்ப இந்த மாதிரி ஒரு குழப்பமான சூழ்நிலையை ஏற்படுத்திட்டு அங்க இருந்த பிரதமர் சும்மா இங்க வந்து சம்பந்தம் இல்லாம இங்க இருக்கிற மற்ற கட்சிகளை குறை சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறார். ஆகவே ஒரு மிக இக்கட்டான சூழ்நிலையில நான் வந்து மக்களவை உறுப்பினர் ஆயிருக்கேன். கண்டிப்பாக அடுத்த வாரம் பதவி ஏற்ற பிறகு கீழ்த்தட்டு மக்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும் ஒடுக்கப்பட்ட, நசுக்கப்பட்ட பெண்கள், தலித், பிற்படுத்தப்பட்டோர், சிறுபான்மையினோட பிரச்சனைகளை ஓங்கி எடுத்து பேசுவதுதான் என்னுடைய முக்கியமான நோக்கமாகும். அடிப்படை மக்கள் பிரச்சனைக்காகவும் மற்ற இதர அடிப்படை மக்கள் பிரச்சனைக்காகவும் கண்டிப்பாக பேசுவேன். எனக்கு உங்களுடைய ஊடக நண்பர்களுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக தேவை. முக்கியமாக இன்றைக்கு எனக்கு வரவேற்பு கொடுத்திருக்கிற 3 மாவட்ட தலைவர்களும் இங்கே வந்திருக்கக்கூடிய எனது அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய பல நண்பர்கள் நானும் கிட்டத்தட்ட கடந்த 20 வருஷமா சேர்ந்து பயணிச்சிருக்கிறோம். இவர்களில் ஒருத்தராக தான் நானும் வளர்ந்துருக்கிறேன், ஒரு சராசரி காங்கிரஸ்காரனா. அதனால எனக்கு இந்த பதவி கிடைச்சிருக்கிறது, பொறுப்பு கிடைச்சிருக்கிறது இங்க இருக்கிற அனைவருக்குமான ஒரு வெற்றி. இந்த வெற்றியை இந்த மாதிரி ஒரு அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டது காரணம் ராகுல் காந்தி அவர்களும், முக்கியமாக மல்லிகார்ஜுன் கர்கே அவர்களும், மாநில தலைவர் செல்வ பிறந்தையா அவர்களும் மிக முக்கியமான காரணம். இவர்களுடைய முயற்சியால இன்றைக்கு நான் அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டிருக்கிறேன். அடுத்த 6 ஆண்டு காலம் நான் என்ன பேசணும், எதை பற்றி பேசணுன்றத நான் மக்கள் மத்தியில் சென்று பிரச்சனைகளை கேட்டு அறிந்து அதை மேலே உரத்த குரலில் பேச வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம். ஆகவே இந்த தேர்தல் இப்போ அடுத்த வர இருக்கிறது, இந்த ஒரு மாதத்தில் தேர்தல் வரப்போது, அடுத்த 1 மாதம் இன்டென்ஸாக நம்ம இந்த தேர்தலை மையப்படுத்தி வேலை பார்க்கணும். என்ன பிரச்சனைகள், என்ன குழப்பங்கள், என்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து கட்சிக்குள்ளும் கூட்டணி கட்சிக்குள்ளும் ஒரு சரியான முயற்சி எடுத்தோம் என்றால் கண்டிப்பாக மீண்டும் இந்த மாவட்டத்தில் 9க்கு 9 சட்டமன்ற தொகுதிகளிலும் நாம் வெற்றி அடைவோம் என்ற நம்பிக்கை எனக்கு மிகவும் இருக்கிறது. அதற்கு பிறகு மக்களுக்கான பிரச்சனைகளை பேசி மக்கள் அரசியலை கையில் எடுக்க வேண்டும் என்பதே என்னுடைய அடிப்படை நோக்கம். நன்றி.